ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா சாம்சங் வெளியிட்டிருக்கிற ஒரு புதிய அப்டேட்டுங்க. அந்த அப்டேட் வந்து ஒரு சாதாரணமான அப்டேட்டே கிடையாது. அது ஒரு முக்கியமான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். நம்ம இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவைன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். நம்ம எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ இன்ஸ்டால் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அதை பற்றியெல்லாம் நம்ம வீடியோ போடுறதில்லை, ஏன்னா அது நார்மலான அப்டேட்டுன்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் இப்போ சாம்சங் நிறுவனம் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக, வார்னிங்காக, எமர்ஜென்சியாக ஒரு அப்டேட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க, உடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை ஏன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்டேட்டில் ஒரு கிரிட்டிக்கலான செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. அதாவது இது நாள் வரைக்கும் பொதுவாக ஒரு ஹேக்கர் ஒரு மொபைலை வந்து அட்டாக் பண்ணோம்னா ஒரு லிங்க் அனுப்புவான், இல்லைன்னா ஒரு ஃபைல் அனுப்புவான். நம்ம அதை கிளிக் பண்ணணும், இல்லைன்னா ஓப்பன் பண்ணணும். ஆனால் இந்த சாம்சங் அண்ட் கூகுள் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூசர் இன்ட்ராக்ஷன் நாட் நீடட். யூஸ் பண்ணுறவங்களுடைய அட்டென்ஷனே தேவை கிடையாது. நம்ம வந்து எதையுமே ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இந்த மொபைல்லையே ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்குது, ஹேக்கர் உள்ள நுழையிருக்கு. அதை ஹேக்கர் கண்டுபிடிச்சிட்டு உள்ள வர்றான். அதாவது இது எந்த மாதிரி நடக்குங்கிறத நம்ம சாம்சங்கோ கூகுள் நிறுவனமோ வெளியிடலை. ஏன்னா அப்படி வெளியிட்டாங்கன்னா அந்த ஹேக்கருக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதனால நம்மளுடைய உதவியே இல்லாமல் நம்ம எதையுமே கிளிக் பண்ணாமல் நம்மளுடைய மொபைலை ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது ஹேக்கிங் மெத்தடு புதுசாக வந்திருக்கு. அதனால இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா தான், சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவை திறந்தோம்னா தான் வெளியில் இருக்கிறவங்க யாராவது வீட்டுக்குள்ளே வர முடியும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, கதவை திறக்காமலே உள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி செக்யூரிட்டி ஆய்வாளர்கள் வந்து எச்சரிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த சாம்சங் ரொம்ப ரொம்ப அவசரமாக இந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டை எங்கே கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதே சமயம் நம்மளுடைய சாம்சங் மொபைலை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும்னா உடனே இந்த அப்டேட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செய்து. ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமான உங்கள் நார்மல் ஒர்க்கை பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணின உடனே சாஃப்ட்வேர் அப்டேட் இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. செட்டிங்ஸ்குள்ள அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்குள்ள டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் சொல்லியிருக்கு பாருங்க, என்ன அப்டேட்னு சொல்லியிருக்கு பாருங்க. செக்யூரிட்டி, த டிவைஸ் இஸ் ப்ரொடெக்டட் ஃபார் இம்ப்ரூவ்டு செக்யூரிட்டி. ஸோ இதோட செக்யூரிட்டி வந்து அப்டேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதனால இதை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கீழே இருக்க டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நீங்கள் வெயிட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பாருங்க, டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. இன்ஸ்டால் நாம கிளிக் பண்ணிக்கங்க. உடனே சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகுது. அவ்வளோதான், அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆகிட்டு நம்மளுடைய மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள வந்தாச்சு. சரி, இது வந்து இந்த செக்யூரிட்டி அப்டேட்டுங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி ஒரு ஹேக்கர் எந்த ஒரு லிங்கையும் அனுப்பாமல், எந்த ஒரு ஃபைலையும் அனுப்பாமல் நம்மளுடைய மொபைலை ஈஸியாக ஹேக் பண்ணக்கூடிய ஒரு புது டெக்னிக்கை, ஒரு புது ரூட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு புது செக்யூரிட்டி பேட்ச் தான் இப்போ நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்கு. சரி, இது உண்மையாலுமே ஹேக்கர் மூலமாக வந்த செக்யூரிட்டி பேட்ச் தான் இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்லேருந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சேம் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்குள்ளே டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிக்கங்க.
ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அப் டு டேட் வரைக்கும் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகிருக்கு. என்ன யூஏ வெர்ஷன், என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன், கரண்ட்டாக இருக்கக்கூடிய வெர்ஷன் என்ன, செக்யூரிட்டி பேட்ச் லெவல் எது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க 5 மே 2026. இதனால் நோட் பண்ணிக்கங்க. செக்யூரிட்டி பேட்ச் லெவல் 5 மே 2026 மே மந்த் வந்திருக்கக்கூடிய புது அப்டேட் இது. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். இதை நோட் பண்ணி வச்சுட்டு டோட்டலாக வெளியே வந்துடுங்க. டோட்டலாக வெளியே வந்துட்டு மறுபடியும் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. அபவுட் ஃபோனுக்குள்ளே சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ள பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் லெவல் இப்போ நம்ம அப்டேட் பண்ணினதுனால 5 மே அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் லெவலை கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே பாருங்கள், சோர்ஸ் டாக்குமெண்டேஷன் இருக்குது. அப்படியே மேலேருந்து கீழே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் புல்லட்டின், புதுசாக வந்திருக்கக்கூடியது எது அப்படிங்கிறது தான் இந்த லேட்டஸ்ட் புல்லட்டின்ஸுங்கிறது. ஸோ இந்த லேட்டஸ்ட் புல்லட்டின்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் புல்லட்டினை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீன் இப்படி டிஸ்பிளே ஆகும். இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இதுக்குள்ளே பாருங்கள் மே 2026 இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க 1/5/2026 செக்யூரிட்டி பேட்ச் லெவல் வல்னரபிலிட்டி டீடைல் சிஸ்டம் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள அப்படியே நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பாருங்க, இதில் கொடுத்துருக்கு பாருங்க. இதில் தான் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது CVE அப்படின்னா செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அடையாள எண். இந்த 0073 அப்படிங்கிறதா ரொம்ப பாதுகாப்பு, நம்ம இந்த சாம்சங் மொபைல் ரொம்ப பாதுகாப்பு குறைபாடாக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது அதுக்கு பக்கத்தில் RCEனா ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன், அதாவது லாங்கில் இருந்து நம்ம மொபைலை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய டைப்புங்க அந்த குறைபாடுங்கிறது. ஓகேங்களா? சரி, இது எந்த மாதிரி, இது ஒரு நார்மலான குறைபாடா அப்படின்னா இல்லை, நம்ம மொபைலில் நம்மளுடைய டேட்டாவை டோட்டலாகவே ஈஸியாக ஹேக் பண்ணக்கூடிய ரொம்ப கிரிட்டிக்கலானது அப்படிங்கிறது தாங்க இந்த கிரிட்டிக்கல். ஸோ இதைத்தான் இங்கே கண்டுபிடிச்சி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ இதுக்கு முன்னால் பார்த்ததை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, ரொம்ப செக்யூரான அப்டேட்டுங்க. கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் இந்த செக்யூரிட்டி பேட்சை நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சாம்சங் மொபைல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிராண்டு மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு லூப் கோலில் ஒரு மிஸ்டேக் வரலாங்க. அது மாதிரி வந்தது தான். பட் இது ரொம்ப பெரிய மிஸ்டேக். அதனால தான் எமர்ஜென்சி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.